ஐலி, பிரேக் டைம் முடிய போகுது. இன்னும் சிவாவை காணோம். இப்ப என்ன பண்றது? நானும் அவருக்கு கால் பண்ணி பார்த்தேன் அண்ணி. அவர் போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. போச்சு போச்சு, வேற வழியே இல்ல. ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இது பெரிய கான்ட்ரோவர்சியா மாறிடும். ப்ரோக்ராம கேன்சல் பண்ண வேண்டாம் அண்ணி, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருக்க ஐலி? எப்படி உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லு? நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்ல. அப்படி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அப்படி எதுவும் என்கிட்ட இல்ல அண்ணி. ஆனா பாக்குற எல்லாரும் ஒருவேளை அந்த லேடி சொன்னது பொய் தானோன்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும். மேடம், பிரேக் டைம் முடிய இன்னும் 1 minute தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன் அண்ணி. வாடி வாங்குறேன். அக்கா, இப்பவே எல்லாரும் முன்னாடியும் என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லுவா. ஏய், யார் நீ? என்ன தைரியம் இருந்தா என் புருஷன் மேல இல்லாத பழிய சொல்லி எங்க குடும்ப மானத்தை வாங்க பாப்ப. உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் இருமா. முதல்ல இவ எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லட்டும். ஏய், ஓன்னு சொல்றேன்ல, என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லு. ஏதாவது பொய் சொல்லி மழுப்ப பார்த்த உயிரோடவே போக மாட்டேன். போ. கேமரா ஆன் பண்ணுங்க. போ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நேத்து நான் சொன்னது எல்லாமே பொய். சத்தியமா உதய பெருமாள் சாருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி அவரை நேர்ல பார்த்தது கூட இல்ல. என்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி மிரட்டினது வர்மாதான். நான் அப்படி பேசினா வர்மா எனக்கு நிறைய பணம் தரதா சொன்னாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த சாந்திங்கிறவங்க தான் என்னை வந்து பார்த்து உதய பெருமாள் சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னோட சேனல் மூலமா பேச போறதா சொன்னாங்க. இதுக்காக எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்றதாவும் சொன்னாங்க. அதனாலதான் நானும் உண்மை என்னன்னு விசாரிக்காம அவங்கள என் சேனல்ல பேச வச்சேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே என்னோட சேனல் மூலமா இந்த மாதிரி ஒரு தப்ப நான் செய்ய மாட்டேன். ஏய், எந்திரி எந்திரிங்கிற. இப்ப எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு புரிஞ்சிருக்கும். சோ மிஸ்டர் உதய பெருமாள் எந்த தப்புமே பண்ணல. இது எல்லாத்துக்கும் காரணம் வர்மாதான். இவரை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்காக தான் வர்மா இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணியிருக்கான். அப்புறம் மிஸ்டர் உதய பெருமாளுக்கு இன்னொரு கல்யாணம்லாம் ஆகல. அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் செல்வநாயகி மட்டும்தான். நீ என்ன சொன்ன? ஏன் நிம்மதியை கெடுத்தாதான் நீ சந்தோஷமா இருப்பியா? இனிமே நீ எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு நானும் பாத்துடுறேன். இது வரைக்கும் நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் ஜஸ்ட் ரியாக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே நீ இத்தனை தடவை அசிங்கப்பட்டுதான் நிக்கிற. நான் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னால என் எதிரில நிக்க கூட முடியாது.
இன்னொரு தடவை என்கிட்ட மோதும் போது நல்லா யோசிச்சுட்டு மோது. அப்புறம் உனக்கு யோசிக்கவே டைம் இல்லாத மாதிரி செஞ்சிருவேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, கிளம்பு. கெட் அவுட். சிவா, சிவா என்னாச்சு? என்ன ரத்தம் வருது தலையில இருந்து? ரத்தம் வருதா? சிவா என்னடா இது? என்னடா ரத்தம் வருது? டேய் சிவா, தெரியல. என்னடா ரத்தம் வருது? சிவா, ஐயோ சிவா, சிவா, ஐயோ, சிவா, ஏய், சிவா, 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 என்னாச்சு? என்னாச்சு சிவா? சிவா, சிவா, வாடி வாங்குற. மிஸ்டர் உதய் பெருமாள் எந்த தப்புமே பண்ணல. ஹலோ. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? இங்க எனக்கு நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. நான் எத்தனை தடவை சொல்றது? என்ன எதுக்காக இதுல இழுக்கிறீங்க? நான் பாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். விடுங்களேன். டேய் நில்டா.